ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆஸ்கியூசி யூடியூப் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு சொன்னேன்டா, நாங்கள் அந்த க்ராய்லேண்ட் பார்க்காதவங்க போய் பாருங்கள். அதில் சொல்லியிருந்தேன், க்ராய்லேண்ட் போயிட்டு எங்கேயாவது பிள்ளைகளுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக வேண்டி சத்துடையோட போன இருந்தோம். அது மூடி இருந்துச்சு. ஸோ அது பக்கத்தில் இருக்கிற ஒரு இடம் நியர் ஆகிக்கிற எதுன்னு பார்த்தீங்கன்னா மருதானில் இருக்கிற எக்ஸல் வேர்ல்டுக்கு தான் வந்தோம். ஸோ அவுட் ஸ்டேஷனில் வரவங்களுக்கு இது ஒரு புது இடமா இருக்கும். நீங்கள் கிளம்பு வந்தீங்கன்னா எக்ஸல் வேர்ல்டுன்னு சொன்னால் அவளை ஆட்டோவில் ஊபரில் ஈஸியாக அவளுக்கு அந்த முன்னாடி நிப்பாட்டுவாங்க எக்ஸல் வேர்ல்டில். ஸோ அதில் நான் போகிறது அட்வென்ச்சர் கிட்ஸ் கார்னர் தான். என்ட்ரன்ஸுக்கு போக்களே பார்த்தேன் மூடி இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அவள்கிட்ட கேட்டும் டவுட்டில் இல்லை திறந்துக்குதுன்னு சொன்னாங்க. க்ரௌடே ஈக்கல் ஈவன் சண்டேஸும் அந்தளவுக்கு பெருசாக முந்தி மாதிரி க்ரௌட்ஸ் அப்படி வராங்க இல்லை. முந்தி ஃபுல் பேக்காக இருக்கும், போகிறதுக்கு எங்களுக்கு இடம் இல்லாமல் முந்தின்னு நான் சொல்கிறேன். ஈவன் லாஸ்ட் இயர் கூட அந்த ஸ்னோ செக்ஷன் போடுவாங்க. ஸ்னோ குளிர் மாதிரி அந்த பம்பர் அந்த மாதிரிலாம் நிறைய போட்டிருந்தாங்க. பட் இப்போ அதெல்லாம் இல்லை. நாங்கள் அப்படியே போன கிட்ஸ் கார்னருக்கு தான். பார்த்தீங்கன்னா விளங்கும் கொஞ்சம் அந்த என்வாயரன்மெண்ட் கொஞ்சம் அழகாக இருக்கும், நல்ல நீட்டாக. இந்த அட்வென்ச்சர் இதுக்கே ஒரு அட்வென்ச்சருக்குள்ளுக்கு போகிறதுக்கு நேரமே ஒரு வாஷ்ரூம் ஒன்று இருக்குது. அது போக அது அட்வென்ச்சர் பார்க்கலுக்கே ஒரு வாஷ்ரூம் இருக்குது. இந்த கிட்ஸ் கார்னர் தான். ஸோ இதுதான் அந்த என்ட்ரன்ஸ். அந்த கிட்ஸ் கார்னர் என்ட்ரன்ஸுக்கு போக முந்தி நாங்கள் டிக்கெட் எடுக்காமல் போனோம். பார்த்தா டிக்கெட் டீட்டெயில்ஸ் போட்டிருப்பாங்க. அங்கே டிக்கெட்ஸ் எடுக்கணும். அந்த கேம் ஜோன் டிக்கிற பக்க செக்ஷனுக்கு தான் டிக்கெட் எடுக்க போகணும். ஸோ அப்படியே நாங்கள் திரும்பி டிக்கெட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போவோம்னு சொல்லி டிக்கெட்ஸ் ஒவ்வொரு டிக்கெட்ஸும் ஒவ்வொரு மாதிரி. ட்ரெயினில் சொன்னால் 250, சிலது 100, 150. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் ஒவ்வொரு செக்ஷன் ஒவ்வொரு இதையும் காட்டுற நேரம், ஒவ்வொரு கேமையும் காட்டுற நேரம் உங்களுக்கு அது ப்ரைஸிங்கே எக்ஸ்பிளைன் பண்ணி கொண்டு போகிறேன். ஸோ அது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஆஸ்கியூசி யூடியூப் சேனல். இன்னும் நிறைய ட்ராவல் வ்ளாக்ஸ் அது போல் டாக்குமெண்டேஷன் டீட்டெயில்ஸ், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இன்னும் வேறு நிறைய நல்ல வீடியோஸ் போட்டிக்கிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேறு என்ன செய்ய வேண்டாம் அந்த செக்ஷனையும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃப்யூச்சரில் நம்ம போடுறதுக்கு இது உண்மையிலே கொழும்புல உள்ளவங்களுக்கு நல்ல ஃபெமிலியரான பிளேஸ் தான். பட் அவுட் ஸ்டேஷன்லேருந்து வர்றவங்களுக்கானது இந்த வீடியோ நான் போடுறேன். சத்துட்டியான அளவுக்கு இது பெருசாக இல்லை, அதை விட கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான் ஒரு கெஜெட்ஸும் ஒரு கேம்ஸும். பட் அது மூடினதால் டிசப்பாயின்மெண்ட்டாக எங்கள் சரி போனதுக்காக எடுத்து நாங்கள் இங்கே வந்தோம். ஸோ இந்த சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ரெஸ்டாரண்ட் இருக்கும். அதுவும் எக்ஸல் வேர்ல்டு டே நிறைய ஐட்டம்ஸ் போட்டிருப்பாங்க. அதில் எங்களுக்கு தேவையான ஐட்டம்ஸு நாங்கள் வாங்கி சாப்பிட்டு கொள்ளையிலும் எங்களுக்கு இங்கே டயர்டாக இருந்து அப்படி இங்கே சாப்பிட்டு போகணுன்னு சொன்னேன்டா. நாங்கள் அப்படி செய்யலை. எங்களுக்கு போகிற வழி நாங்கள் மருதானில் ஷாப் போட நல்லா பட்டுச்சு. அதில் நல்ல ஒரு ஃப்ரைட் ரைஸ் எடுத்துக்கொண்டு வீட்டில் நான் சாப்பிடணும். ஸோ அப்படியே நீங்கள் போனேன்டா அந்த கேமிங் செக்ஷனுக்கு முன்னாடி டிக்கெட் கவுண்டர் டிக்கெட் அங்கே போய் டிக்கெட்ஸ் எடுத்துக்கொண்டு அப்படியே எங்களோட இது பிள்ளைகளுக்கு தேவையானதை ஸ்டார்ட் பண்ணிக்கொண்டோம். இப்போ நான் காட்டிக்கிற அந்த பேனரில் தான் டிக்கெட் டீட்டெயில்ஸ் இருக்குது. பீஸ் ரைட், பைரட் ஷிப், அது நடஞ்சு தனிஞ்சு பம்பர் கார்ஸ், அந்த கேம்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபுல் ஆகிக்கும். பர் பர்சன் எவ்வளோ ஃபுல்லாக ஹவர்ஸ்க்கு எவ்வளோன்னு சொல்லி இதுதான் அந்த பீஸ் சின்னாக்களுக்கு தேவையானிக்கும். இப்போ சின்ன பயந்தண்ட பெரிய ஒருத்தர் மீந்து போகையிலும் பக்கத்தில் ட்ரெயின்ஸ் இருக்குது. பெரிய அளவு டிஸ்டன்ஸ் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் சின்ன டிஸ்டன்ஸ். அதுக்கு 250 rupees, பீஸுக்குண்ட 100. இது ஸ்வாம், அது கொஞ்சம் எனக்கு வீடியோஸ் மிஸ் ஆகிட்டு. இதுவும் சின்ன பிள்ளைகளுக்கு தான், இதுவும் 100. இதில் மிச்சம் பிடிச்சது என்னென்னு பார்த்தீங்க, அதில் எங்களுக்கு பிடிச்சது சின்ன பிள்ளைகளுக்கு ஓகே இந்த பம்பர் கார். இதில் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் ஆகிடுச்சு. இது 250 நினைக்கிறேன். இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தா ஹவுஸ், இது 150 rupees ஒருத்தருக்கு பர் பர்சன். இப்போ அவள் சின்னாள்றதால அவள் சேர்ந்து இருந்த ஒரு இதில் கேட்குறதால க்ரௌட் பெருசாக இருக்கவும் இல்லை, சுட்டு மேனேஜ் ஆகிட்டு. இதுதான் அந்த கேமிங். இதில் பூல் டேபிள் வேணுமா, காயின்ஸ் போட்டு கேம் விளையாடுது, இந்த ரேசிங் கார்ஸ், பைக்ஸ் எல்லாம் மிக விதமானது. இதுக்கு நல்லா கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஆகிக்கும். இதில் நல்ல க்ரௌட்ஸ் இருக்குது. மிச்சம் பேர் பார்த்திங்கன்னா இந்த செக்ஷனுக்கு தான் மிச்சமாக கொழம்புல உள்ள ஆட்கள் இதுக்காக வேண்டி தான் வராங்க. அவுட் ஸ்டேஷன் உள்ள ஆட்கள் மற்றது கொஞ்சம் தெரிஞ்சு போகிறாங்க தான், கொஞ்சம் அதை தான் ஒன்று இருக்குது இப்போது என்றதுக்காக வேண்டி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வேறு என்ன சரி எடுக்கணுமா இருந்தால் அவுட் ஸ்டேஷன் உள்ளவங்க ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். இது உங்களுக்கு எந்தளவுக்கு யூஸ் ஆகிருந்துச்சு. அது வரைக்கும் தேங்க்யூ.